கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் மகிமையான வழிகளிலே நடத்தி செல்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய வாழ்வோடு கூட இணைத்து இந்த வார்த்தைகளை யோபு சொல்லுவதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆண்டவர் என்னென்ன செய்கிறார், அவருடைய செயல்கள் என்ன, அவருக்கு முன்பாக தான் எப்படி இருக்க வேண்டும் என்கிற தீர்மானத்திலே உறுதியாய் இருப்பதை இந்த அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. சொல்லுகிறான், சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். சமுத்திரம் என்றாலே அதில் எப்பொழுதும் அலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் அந்த அலைகளுக்கு மேல் நடக்கிறவர் என்று அங்கே தன்னுடைய அந்த விசுவாசத்தின் தெளிவையும் அறிவையும் அங்கே உறுதிப்படுத்தி கொள்ளுவதை காண முடிகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த உலக வாழ்க்கை, தேவன் தந்திருக்கிற வாழ்க்கை, நாம் அநேக நேரத்தில் அதை குறித்து புரியாமல் இருக்கிறபடினாலே சிறிய சிறிய காரியங்களுக்கு கூட நாம் கலங்க ஆரம்பிக்கிறோம், பயப்பட ஆரம்பிக்கிறோம், சோர்ந்து போக ஆரம்பிக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு சமுத்திரத்திலே செல்லுகிற படகை போன்றது. அந்த சமுத்திரத்திலே செல்லுகிறது வரைக்கும், அல்லது உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் உபத்திரவங்களும் பலவிதமான சோதனைகளாகிய அலைகளும் புயல்களும் நம்முடைய விசுவாச படகை சேதப்படுத்தத்தான் செய்யும். ஆனால் நம் ஆண்டவர் சமுத்திர அலைகளை மாற்றும், அல்லது என்னை என் சமுத்திரத்திலிருந்தே எடுத்துவிடும் என்று நாம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாய் இராதபடி, சமுத்திர அலைகளுக்கு மேலே நடக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் பேரிலே நாம் நம்பிக்கை உடையவர்களாய் அவரை நோக்கி பார்த்து அவரை பற்றி கொண்டு அந்த அலைகளையும் கீழ்ப்படுத்தி அவருடைய வல்லமையினாலும் வார்த்தையினாலும் ஜெயமாய் நடக்கிற அவரை பற்றி கொள்ளுமானால் இந்த உலகத்தில் இயேசு சொன்னது போல உபத்திரவு நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு எதிராய் வருகிற எல்லா அலைகளையும் தாண்டி செல்ல அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்த ஆரம்பிப்பார். நாம் இன்றைக்கு சமுத்திரமாகிய இந்த உலகத்தினுடைய வழிகளிலே ஓடும் பொழுது, சமுத்திரம் என்றாலே அலைதானே, அந்த இடத்துல நாம் அநேக நேரத்தில் புரியாமல் இருக்கிறோம். எனக்கு மட்டும்தான் சோதனை, நான் மட்டும்தான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், எத்தனை நாட்கள் செல்லும் என்று நாம் புலம்ப ஆரம்பிக்கிறோம். இல்லை, சமுத்திரத்திலே நாம் சொல்லுகிறது உண்மையானால் நம்முடைய வாழ்விலே அலைகளும் தடைகளும் புயல் காற்றுகளும் தென்றல் காற்றுகளும் மாறி மாறி அடிக்கத்தான் செய்யும், அக்கறை போய் சேருகிறது வரைக்கும். ஆனால் அதை தாண்டி ஜெயிக்கிறதற்கு அதன் மேல் நடக்கிறவர் அந்த அலைகளையும் காற்றுகளையும் புயல்களையும் கொந்தளிப்புகளையும் அடக்கி கீழ்ப்படுத்தி அவைகள் மேல் நடக்கிற, அவைகளை பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவைகள் மேல் ஜெயம் பெற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்த அவருடைய கரங்களிலே சமர்ப்பிப்போம். அவருடைய பாதத்திலே நம்முடைய வாழ்வை முழுவதும் அர்ப்பணிப்போம். மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை விட இந்த அலைகளின் நடுவில் என்னை கரம் பிடித்து நடத்தும் என்று சொல்லும் பொழுது அலைகளின் மேல் நடக்கிற அதிகாரம் பெற்ற அவர் அந்த அலைகளை தாண்டி நம்மை நடத்தி சென்று மகிமைப்படுத்துவார். நாம் நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து அவரே இந்த உலகமாகிய இந்த சமுத்திரத்தின் அலைகளை தாண்டி செல்ல சத்துவத்தையும் பலனை தந்து நடத்தி செல்ல அர்ப்பணிப்போம். தேவனே நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். யோபுக்கு ஒரு தெளிவு இருந்தது. நான் ஒரு சமுத்திரத்தில் பயணிக்கிற ஒரு படகு. சமுத்திரம் என்றாலே அலைகளும் புயல்களும் கொந்தளிப்புகளும் சுழல் காற்றுகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதன் மேலும் நடந்து அந்த படகை ஜெயமாக அக்கறை சேர்க்கிற ஒரு பெரியவராகிய கர்த்தரை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை பற்றி விசுவாசத்தோடு அந்த அலைகளை தாண்டி செல்வதை காண முடிகிறது. நாங்களும்
எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறட்டும், இந்த சூழ்நிலைகள் மாறட்டும் என்று சொல்லி பலவந்தம் பண்ணி கொண்டிராதபடி, அந்த அலைகளும் கொந்தளிப்புகளும் புயல்களும் எங்கள் வாழ்க்கையில் மோதி அடிக்கும் பொழுது அதையும் தாண்டி செல்லத்தக்கதான அதிகாரம் பெற்றிருக்கிற ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வாழ்க்கையை சமர்ப்பித்து அவர் கரத்தை பிடித்து நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே நடத்தும், அக்கறை சேருமறை நடத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.